வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எப்போ இதுக்குண்டான கோல்டு ப்ரைஸ் இறங்கும், இதுக்குண்டான ரேட்டிங் எப்போ இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னும் நிறைய விதமான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். நிறைய விதமான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது, இப்போ நாம் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா பாமர மக்கள் நிறைய பேர் ரொம்ப அதிகமாக போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோல்டு ப்ரைஸ் எப்படி ஏறுது, எதனால் ஏறுது, டெய்லி ஒரு ரேட் இது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விதமான அப்டேட் நியூஸ்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு ப்ரைஸ் எப்படிங்க, நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், எப்படி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்களா, அதெல்லாம் எப்படி நாங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா யாரும் மட்டும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இவங்க பணம் இருக்கிறவங்க தான் பண்ணணும், பணம் இல்லாதவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் கிடையாது. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி நாலேஜஸ் இருக்கணும், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எதுவுமே தெரியாத நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது லாஸில் தான் முடியும். அதனால் முக்கியமாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஷேர் மார்க்கெட்டிங். ஏன்னா அது புதுசாக இருக்குது, நாங்கள் எதுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, அவேர்னஸ் இல்லை, நிறைய பேர் ஃபண்ட் இழக்கிறாங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங்கை பற்றி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா அந்த நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். இல்லைங்க எனக்கு கோல்டுனாவே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, எனக்கு ஷேர் மார்க்கெட்டிங் தெரியாது அப்படின்னா கோல்டை வாங்கி வைங்க. ஓகேங்களா? கடையில் போய் கோல்டை வாங்கி வைக்கணும். இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்கிறது. அதுவே ஷேர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் ஃபண்டை மட்டும் தான் கொடுக்குறீங்க, கோல்டு உங்கள் கைக்கு வராது, ஃபண்ட்டு மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் போகும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டிங். இல்லைங்க எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா ஆல்ரெடி யூடியூப்லேயே பல லட்சம் வீடியோக்கள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டிங் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூடியூப் சர்ச்சில் பண்ணுங்க, எல்லாமே வரும். ஷேர் மார்க்கெட்டிங் பற்றி A to Z அதில் பார்த்தீங்க அப்படின்னா வரும். அதை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்து உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்த பிறகு தான் நீங்கள் கோல்டு பக்கமே நீங்கள் வரணும். அது வரைக்கும் ட்ரைனிங்லேயே தான் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நாங்களுமே நிறைய விதமான ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கோம். லாஸ் ஆனிச்சா அப்படின்னா ஆமாம், கட்டாயமாக லாஸ் தான் ஆச்சு. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இடம் கொடுக்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 வருஷம் நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட்டாயமாக ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா 100ல் 2 பேர் ஜெயிப்பாங்க, அந்த 2 பேரை பார்த்துட்டு 100 பேர் தோப்பாங்க. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பக்கம் போகிறது பிரச்சனை இல்லை, அதை கோல்டு கம்மி ப்ரைஸில் வாங்குறதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை சேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணி பார்த்துடாதீங்க. நிறைய விதமான தகவல்களை நாங்கள் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருப்போம். நிறைய விதமான அப்டேட் நியூஸ்களையும் நாங்கள் ஒன் பை ஒன்னாக கேதர் பண்ணி ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணியிருப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும்
டவுட்ஸ் இருக்குது, சந்தேகம் இருக்குதுன்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட் கொடுப்போம். நிறைய விதமான நியூஸ் அப்டேட்டும் கொடுப்போம், நிறைய விதமான ஜாப்ஸ் அப்டேட்டும் கொடுப்போம், ஸ்கீம்ஸ் அப்டேட்டுமே கொடுப்போம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு பண்ணலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஓரளவுக்கு கோல்டு ப்ரைஸை கம்மியாக வாங்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னா நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி நிறைய பேர் கேட்குறது இந்த ஷேர் மார்க்கெட்டிங் பற்றி, அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. அது ஒரு பெரிய லாங் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ப்ராஃபிட் எடுத்தவங்களும் இருக்காங்க, லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா ஏஞ்சல் ஒன்றுன்னு போட்டிங்கனாவே வரும். ஓகேங்களா? இன்னும் நிறைய விதமான இதெல்லாம் இருக்குது. நீங்கள் யூடியூப்லேயே போய் ஷேர் மார்க்கெட்டிங்னு போட்டிங்கன்னா வரும். இதில் எப்படிங்க கோல்டு ப்ரைஸ் கம்மியாக வாங்குறது அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு ஷேர் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகி ஈவினிங் 3 மணி வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் ஓப்பனில் தான் இருக்கும். அது வரைக்கும் ஷேர் ஏறும், ஷேர் இறங்கும். இது சேல்ஸ் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம், 2 இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் குவான்டிட்டி பொறுத்து 100 ரூபாயா 5 குவான்டிட்டி போடுறீங்க அப்படின்னா 500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. அதே அந்த 500 ரூபாய் தாண்டி மேலே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரைக்கும் கூட போணுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். அதே மைனஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ், அவங்களுக்கு ப்ராஃபிட். இதுமாரி தான் பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸ் ஏறி இறங்கும். கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7500 சில்லற அப்படின்னா இது எதில் சாத்தியமாகும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு கோல்டு வாங்க முடியும். ஓகேங்களா? ஒன்று. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக கடைகளுக்கு போய் கோல்டை பை பண்ணுறது, அதாவது கோல்டை வாங்கிக்கிறது. கோல்டை வாங்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம சேல் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் 10 வருஷம் கழித்து கூட சேல் பண்ணிக்கலாம். அதேமாரி தான் அதுலேயும் நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து வேணாலும் சேல் பண்ணிக்கலாம். அதுமாரி தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் கோல்டு வாங்கணும் அப்படின்னா அதற்குண்டான ப்ரைஸ் இப்போ கம்மியாக போகுது. ஓகேங்களா? ஆடி மாதம் குறையுன்னு வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. கோல்டு ப்ரைஸ் குறைஞ்சிருக்காது, அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ அதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கோல்டு ப்ரைஸ் குறைய போகுது. குறையுது அப்படின்னாலே எல்லாருமே வாங்க ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் ஏறும். இதோட கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு யாருமே வாங்கலை ஒரு நாள் அப்படின்னா பழைய ரேட்டுக்கு வந்துடும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சமயத்தில் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒன்று வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி வாங்குறப்ப நமக்குண்டான ப்ராஃபிட்டுக்குண்டான ஷேர் மதிப்பு ஏறுறப்ப பணம் ஏறும், தங்கத்துடைய விலை அதிகரிக்கும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ். இது இப்போ எப்படி குறையுது அப்படின்னா ஆடி மாதம் குறையாததுனால இப்போ மறுபடியும் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் கட்டாயமாக கோல்டை வாங்கிக்கலாம். 7000 ரூபான்னா சம்திங் 60000 ரூபா 65000 ரூபா வரும் ஒரு பவுன் தங்க விலை. ரொம்ப ப்ராஃபிட்டபுளானது. ஒரு 500 ரூபா ஏறினா வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு பல லட்சக்கணக்கான கோல்டு காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு 500 ரூபா இப்போ ஏறினுச்சுன்னா சேல் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ இறங்குது அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போவாங்க. அதனால் நீங்கள் கட்டாயமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியாக பயன்படுத்தி ப்ராஃபிட்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.
இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் வருது அப்படின்னா தாராளமாக தொடர்பு பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.